பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில், குறிப்பாக வட தமிழகத்தில் ஏற்படுத்திய தாக்கங்கள் அதிகம். 1991 தேர்தல் முதல் எந்த கூட்டணியில் இருந்தாலும், தனித்து நின்றாலும் பாமகவின் டிராக் ரெக்கார்ட் மிக முக்கியமானது. மாறி மாறி கூட்டணி வைக்கிறார் என்ற விமர்சனங்கள் இருந்தாலும், அதிகளவில் எம்எல்ஏக்களை ஒவ்வொரு முறையும் சட்டப்பேரவைக்கு அனுப்பினார் ராமதாஸ். பாமகவினர் நாடாளுமன்றத்திலும் மத்திய அமைச்சரவையிலும் அங்கம் வகிக்கும் வகையில் காய்களை நகர்த்தியவர் ராமதாஸ். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு உரிமைகளுக்கான போராட்ட களத்திலும் முன்னணியில் நின்றவர் ராமதாஸ். 2001 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியிலிருந்து பாமக 20 இடங்களில் வென்றது. ஆனாலும் 2004 மக்களவை தேர்தலில் தடாலடியாக திமுக கூட்டணிக்கு சென்றார் ராமதாஸ். 5 தொகுதிகளிலும் போட்டியிட்டு வென்றது பாமக. அக்கட்சியின் பொற்காலம் கிட்டத்தட்ட இதுதான். அப்போது 20 எம்எல்ஏக்கள், 5 எம்பிக்கள் பாமக வசம் இருந்தன. அந்த நேரத்தில் தான் அன்புமணியை கட்சிக்குள் கொண்டு வந்தார் ராமதாஸ். அன்புமணி வந்த கையோடு பவர்ஃபுல்லான மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராகவும் ஆக்கி அழகு பார்த்தார். அதன் பின்னர் கட்சிக்குள் படிப்படியாக தனது அதிகாரத்தை அதிகமாக்கினார் அன்புமணி. 2016 கட்சி முழுக்க அன்புமணி வசம் சென்றது. அதன் பிறகு பாமக சந்தித்த தேர்தல்களில் எல்லாம் பெரிதாக சோபிக்கவில்லை என்பதுதான் ராமதாஸின் முதன்மை ஆதங்கம்.